Hi all, this is Dr. Navashankari. ஸோ இன்றைக்கி ஒய் டு ரீப்ளேஸ் த மிஸ்ஸிங் டூத், எதுக்காக விழுந்த பற்களை வந்து நம்ம கட்டலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பற்கள் விழுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. வயது முதிர்வுனாலேயோ இல்லை பற்கள் சொத்தையாகிறதுனாலையோ இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் ட்ராமா அதனால் பற்கள் வந்து விழலாம். பட் விழுந்த பற்கள் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா முதல்ல பல் இறங்குதல், அதாவது என்னென்னா எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்போதும் மேற்பல்க்கு கீழ்ப்பற்கள் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே பல் இல்லை அப்படின்னா மேற்பற்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இது முதல் தொந்தரவு. இரண்டாவது என்னென்னா அப்நார்மல் கான்டெக்ட்ஸ், அதாவது என்னென்னா எப்போதும் மேற்பற்கள் வந்து கீழே இருக்க 2 பற்களுக்கு நடுவில் தான் யூஸ்வலாக வந்து உட்காரும். ஸோ ஒரு பற்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்குள்ள இன்னொரு பற்கள் மட்டும் மேலே உட்காரக்குள்ள ஸோ ஈவன் கான்டாக்ட் இல்லாமல் அந்த பற்கள் நாளடைவில் ஆட ஆரம்பித்து விழறதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. ஸோ அதனால் பற்கள் வந்து நீங்கள் கட்டியே ஆகணும். 4வது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்டிங். அதாவது என்ன ட்ரிஃப்டிங் அப்படின்னா பற்கள் இடைவெளியே இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க பற்கள் வந்து சாய ஆரம்பிச்சிடும், அந்த இடைவெளியை நோக்கி சாய ஆரம்பிச்சிடும். நாளடைவில் நம்ம வந்து சாப்பிட்றதுனாலையும் ஃபங்க்ஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பற்கள் வந்து இடைவெளியை நோக்கி சாய ஆரம்பிச்சிடும். ட்ரிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாளடைவில் அப்படியே சாஞ்சு ரொம்ப சப்மர்ஜ்டாக ஆகிடும். அதனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஜாயிண்ட் ப்ராப்ளம் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 5வது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா ஜாயிண்ட் ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து எனக்கு தாடை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அப்நார்மல் கான்டாக்ட்ஸு, ட்ரிஃப்டிங். ஸோ இதுதான் முக்கியமான பிரச்சனை. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பற்கள் வந்து கட்டலை அப்படின்னா நம்ம முக அமைப்பை வந்து மாறிடும். பிகாஸ் நம்ம பற்கள்னால் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எல்லாமே நம்மளோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு சப்போர்ட்டாக விளங்குது. ஸோ நம்ம அந்த பற்கள் இல்லை அப்படின்றதுனால ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சப்போர்ட் இருக்காது. ஸோ அதனால் நம்மளுக்கு யங் ஏஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பற்கள் இல்லாதனால ஓல்டேஜ் வந்து ஃபேஷியல் அப்பியரன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து விழுந்த பற்கள் வந்து கண்டிப்பாக கட்டிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்களோட ஸ்மைலை வந்து மோர் யங்கராகவும் மோர் பிரைட்டராகவும் காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்க முடியும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஓரல் ஹெல்த்.